ஆகவே அன்பானவர்களே, இந்த பைபிள் ஒரு புருஷன் எவ்விதமாய் இருக்க வேண்டும், ஒரு மனைவி எவ்விதமாய் குடும்பத்தை நடத்த வேண்டும், ஒரு நியாயாதிபதி எவ்விதமாக நியாயத்தை அவன் சொல்ல வேண்டும், ஒரு அரசன் எவ்விதமாய் ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி காத்து கொள்ள வேண்டும், இவ்விதமாக எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கிற ஒரே வேதம் பரிசுத்த வேதம். இந்த வேதத்தை கொடுத்த ஆண்டவருக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த பைபிள் உங்களை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நீங்கள். இந்த பைபிள் உங்களுக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அது எல்லாம் உங்களுக்கு உண்டு. இந்த பைபிள் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாம் உங்களால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பைபிள் உங்களை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களை தேவனுடைய பண்ணை என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களை தேவனுடைய மாளிகை என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களை தேவனுடைய தோட்டம் என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களுக்கு சுகம் உண்டு என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களுக்கு வரங்கள் வல்லமை உண்டு என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இந்த பைபிள் உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் கவனிங்கள், உங்களால் பிசாசை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களால் பாவத்தையும் ஜெயித்து நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியும் என்று சொல்லுகிறது. ஆமென். ஆகவே இந்த பைபிளை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கவனிங்க, வாக்குத்தத்த வார்த்தையே சொல்லலாமா அப்படின்னும் போது அதை வெள்ளிக்கிழமை பேசிட்டேன். ஆகவே எதை குறித்து சொல்வது என்று யோசித்த பொழுது நேற்று காலையிலே உட்காந்து ரெடியாகி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஈசாக்கு முதிர் வயது ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஆமென். ஓகே, நிமிர்ந்து உட்காருங்க. இந்த பகுதியை தான் மையமாய் வைத்து நாம் இன்னைக்கு சில காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். கவனிங்க, இங்கே ஈசாக்கு என்கிற நபரை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது. ஈசாக்கு யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. அந்த ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் 2 பேர். மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் பெயர் யாக்கோபு. கவனிங்க, ஈசாக்கு வயதாகி அவனுடைய பார்வை பறிபோய் விட்டது. அதாவது என்ன, வயசானாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த காலத்தில் மெடிக்கல் செக்கப் இருக்குது, மருத்துவம் இருக்குது, கண்ணாடி வாங்கி போட்டுக்கிறோம். அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைல்ல. அவர் மிகுந்த வயதான பொழுது, முதிர் வயது அடைந்த போது அவருடைய கண் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண் இருள் அடைந்து பார்வையற்று போன பொழுது அவனுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. என்ன ஆசை என்றால், தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு என் மகனே என்று கூப்பிடுகிறான். ஏசா, அப்பா இதோ அடியேன் என்று சொல்லுகிறான். கிட்டே வா என்று சொல்லும் பொழுது கிட்டே வருகிறான். நீ எனக்காக வனத்துக்கு போய், அதாவது காட்டுக்கு போய் எனக்காக நீ அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து. ஓகே, கவனிங்க, காட்டுக்கு போனால் அவன் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடணும். ஓகேவா? ஏன்னா ஆடு அவங்ககிட்டயே இருக்குது. அப்போனா நிச்சயமாக அநேகருடைய வேத ஆராய்ச்சிகளுடைய கணிப்பின்படி மான்கறி. ஓகேவா? அப்போ கவனிங்க, ஒரு மானை வேட்டையாடி அந்த கறியை நீ ருசியுள்ளதாய் சமைத்து அந்த கறியை, அந்த பதார்த்தத்தை நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே உன்னை என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்திலே கொண்டு வா. இதுதாங்க சம்பவம். உடனே என்ன பண்ணான் அவன்? எங்கே போயிட்டான்? காட்டுக்கு போயிட்டான். அங்கே வனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வனம்னா காடு. காட்டுக்கு போயிட்டான். அப்போது கவனிங்க,
இந்த காலை வேளையில் இதிலிருந்து நாம் எந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனுடைய ஆசையை நிறைவேற்ற அவனுடைய மகனாகிய ஏசா, கவனிக்கிறீங்களா, அவனுடைய மகனாகிய ஏசா என்ன செய்கிறான்? தகப்பன் சொன்ன உடனே அவன் தன்னுடைய ஆயுதங்களாகிய அம்பரா தூணியையும் தன்னுடைய வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் ஈசாக்குக்காக வேட்டையாடினான். ஆமென். ஈசாக்குக்காக வேட்டையாடினான். வேட்டையாடி உணவை கொண்டு வந்து தகப்பனுக்கு கொடுக்க அவன் வரும்பொழுது அங்கே ஒரு காரியம் மாறுதலாய் மாறுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா ஒற்று கேட்டு அதை வேறு விதமாக மாற்றி சின்ன பிள்ளை போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அவள் சில தந்திரங்களை பண்ணுறான். அது வேண்டாம் நமக்கு. அது இப்போ பிரசங்கத்துக்கு தியானத்துக்கு அது முக்கியம் இல்லை. கவனிங்க, இவன் வேட்டையாடி கொண்டு வருகிறான். அப்போது இவன் வேட்டையாட போகும்போது எத்தனை சிங்கங்கள் வந்திருக்கும், எத்தனை புலிகள் இருக்கும். கவனமாக தானே வேட்டையாடணும். இவன் நோக்கமெல்லாம் என் தகப்ப சாக தருவாயில் இருக்கிறார். அவர் ஆசைப்பட்டு கேட்டுட்டார். அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்கு பிடித்த உணவை நான் என்ன பண்ண வேண்டும்? வேட்டையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்பரா தூணியையும் தன்னுடைய வில்லையும் எடுத்துக்கொண்டு யாருக்காக வேட்டையாடினான் என்றால், கவனிங்கள், ஈசாக்குக்காக வேட்டையாடினான். அல்லேலூயா, ஆமென். கவனிங்கள் அன்பானவர்களே, நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். கவனிங்க, அந்த தகப்பனும் கவனிங்க நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த கட்டளைகளை எல்லாம் அவர்களும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு அதை போதியுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். சரிங்களா? ஆமாவா இல்லையா? ஆமென். அப்போ கவனிங்க, அந்த கட்டளையை நிறைவேற்ற அன்றைக்கு சீசர்கள் புறப்பட்டு போய் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஒன்றாகிய மெய்யான தேவனை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இறைவன் கவனிங்க மாம்சத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் கவனிங்க போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கவனிக்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அங்கே ஈசாக்கு ஒரு உணவை கேட்டான். இங்க ஈசாக்கு அடையாளமாக கவனிங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இதுதான் அவருடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். அங்கே சாதாரண மனிதன் என்று சொல்லப்படுகிற ஈசாக்கு அந்த ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற ஏசாவின் தகப்பனுடைய அந்த ஆசையை நிறைவேற்றும்படிக்கு ஏசா தன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான் காட்டுக்கு. இங்கே நம்முடைய பரம தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நீங்களும் நானும் விசுவாசம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, கீழ்ப்படிதல் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, உபவாசம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, பரிசுத்தவானுடைய ஐக்கியம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, சபை கூடி வருதல் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை கவனிங்க, செய்வதற்கு பிசாசு விட்டுடுவானா? அங்கே கவனிங்க, அவன் மானை வேட்டையாடும் பொழுது குறுக்கே புலி வந்திருக்கலாம். வில்லால் என்ன பண்ணியிருப்பான்? அடிச்சிருப்பான், செத்து போயிருக்கும். எத்தனையோ புலி வந்திருக்கும், சிங்கம் வந்திருக்கும். அதெல்லாம் வேட்டையாடி
அப்பா கேட்ட உணவை அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் வேட்டையாடி கொண்டு வருகிறான். அதுபோல தான் அன்பானவர்கள, இங்கே நமக்கு எதிராக எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி பிசாசனன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஈசாக்கு எனக்காக வேட்டையாடு என்று சொன்னது போல இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், போ, புறப்பட்டு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட புறப்பட்டு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பெரிய பராக்கிரமசாலி, நீ புறப்பட்டு போ. ஆமா, புறப்பட்டு போய் எனக்காக வேட்டையாடு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உன்னால முடியும், வாழ்ந்து காட்ட முடியும், எனக்காக பரிசுத்தமாய் நீ வாழ முடியும், எனக்காக நீ கீழ்ப்படிய முடியும், எனக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முடியும், எனக்காக நீ சாட்சியாய் வாழ முடியும். உன்னுடைய ஆயுதங்களாகிய இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்காக நீ ஒரு வேட்டைக்காரனாக மாறு, எனக்காக நீ வேட்டையாடு. அங்க அப்பா சொல்றாரு ஈசாக்கு ஏசாக்கிட்ட, மகனே எனக்காக வேட்டையாடும்படிக்கு நீ போ, உணவை கொண்டு வா. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே உன்னை உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன். உலகத்திலே கள்ளர்கள் இருக்கிறார்கள், உலகத்திலே ஓநாய்கள் இருக்கிறது, உலகத்திலே பேய்கள் இருக்கிறது, உலகத்திலே பிசாசுகள் இருக்கிறது, உலகத்திலே அசுத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீ எனக்காக ஒரு வேட்டைக்காரனாய் மாற வேண்டும். ஆமென். எனக்காக ஒரு வேட்டைக்காரனாக மாறி, ஸ்தோத்திரம், நீ எனக்காக வாழ்ந்து காண்பிக்கிறாயே, நீ எனக்காக சாட்சியாய் ஜீவித்து எனக்காக ஒரு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கிறாயே, அதுவே எனக்கு சிறந்த உணவு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேட்டைக்காரன் ஏசா, இங்கே கர்த்தருடைய வேட்டைக்காரர்கள் நாம். நான் கர்த்தருடைய வேட்டைக்காரன் அப்படின்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த விளக்கம் புரியுதுங்களா அன்பானவர்களே? ஆமென். இங்க நமக்கு எதிராக ஏராளமான அசுத்தங்கள், ஏராளமான அசுத்த ஆவிகள், ஏராளமான அந்நிய சக்திகள் நம்முடைய சிந்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறது. நம்முடைய சரீரத்துக்கு எதிராக, நம்முடைய ஆவிக்கு எதிராக, நம்முடைய ஆத்துமாவுக்கு எதிராக. இந்த உலகம் நமக்கு எதிரி, மாமிசமே நமக்கு எதிரி, பிசாசு நமக்கு எதிரி. ஆகவே அவைகளை நாம் வேட்டையாடினால்தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். அப்போ அங்கே ஏசா என்று சொல்லப்படுகிற மனுஷனை எப்பொழுதுமே இப்படி நினைச்சிடுவான், அவன் ஆகாதவன், ஆண்டவர் தள்ளிட்டாரு. அவன் ஒரு வேட்டைக்காரனாய் இருப்பதற்கு அவனிடத்தில் என்ன குணாதிசயங்கள் இருந்தது, அதை இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். அவன் ஒரு சிறந்த வேட்டைக்காரன் என்று வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அவன் பலத்த வேட்டைக்காரன் என்று வேதம் அறிமுகப்படுத்துகிறது. வேட்டையாடுவதிலே வல்லவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஏசா கிட்ட இருந்த குணாதிசயங்கள் என்ன, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்று நாம் சிந்தித்து தியானித்து இந்த செய்திக்கு முடிவில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்காக இந்த உலகத்தில் பாவமோ பிசாசோ சத்ருவோ இதர காரியங்களோ எது வந்தாலும் அவைகளை வேட்டையாடி அருமையான உணவாய் இருக்கிற என் ஆத்துமாவை உமக்கு உகந்த போஜனமாய் நான் மறுமையிலே மாசற்றதாய் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அன்பான தேவஜனமே, இந்த வாழ்க்கையை கர்த்தர் போட்ட பிச்சை. நான் அடிக்கடி சொல்ற காரியம், கொச்சையா சொன்ன பிச்சை, நாகரிகமா சொன்ன இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆகவே இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும், அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தலையாய ஒரு கடமை, முக்கிய ஒரு எண்ணமாய் கருத வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து முடிப்பேன். ஆகவே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு வேட்டையாடுவோம், கர்த்தருக்காக வேட்டையாடுவோம், கர்த்தருக்காக வேட்டையாடுவோம். முதல் காரியம் கவனிங்க, ஏசா கிட்ட ஒரு 6 குணாதிசயங்கள் இருந்தது. அவன் வேட்டையாடுகிறவனாய் இருந்தான், பலத்த வேட்டைக்காரன் என்று பைபிள் சொல்கிறது. அவனிடத்தில் இருந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு 6 காரியங்களை வேக வேகமாய் பார்க்க போகிறோம். முதலாவது அவனிடத்தில் இருந்த ஒரு குணாதிசயம், ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம்
27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும், கவனிக்கணும், வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். போதுமா? அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, வன சஞ்சாரியுமாய் இருந்தான். இந்த உலகத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு முதல் தகுதி வனாந்திர அனுபவம். ஆமென். அங்கே அவன் வன சஞ்சாரியாக இருந்தான் என்று வேதத்தில் ஏசாவை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த உலகம் என்கிற வனாந்திரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கவனிங்க, வனாந்தரமே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசுவை ஏற்று கொண்ட உடனே கூரிய பிச்சுன்னு கொட்டணும் ஆசீர்வாதம். ஆமென். இயேசுநாதர் நம்பு, கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் அப்படி சொன்னா அம்மானிக்கு அது பொருந்துமா? அம்மானி கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமாங்க? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை ஏற்றுக்கொள் செழிப்பார். டேய் போடா, உன்னை விட நான் லட்சம் மடங்கு செழிப்பா இருக்கிறேன்னு சொல்லுவான். அது மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது, புரியுது? அப்போ கவனிங்க அன்பானவர்களே, இந்த இடத்துல உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வனாந்திர அனுபவம் வேண்டும். எனக்கு வனாந்திரமே வேண்டான்னு யாருமே சொல்லக்கூடாது. யாருமே சொல்லக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் உங்களையும் என்னையும் கவனிங்க, ஆண்டவர் தரம் பார்ப்பதற்கு, தரத்தை சோதிப்பதற்கு, விசுவாசத்தை சோதிப்பதற்கு, பரிசுத்தத்தை சோதிப்பதற்கு சில நேரங்களில் வனாந்திர அனுபவங்களை கட்டளையிடுவார். வனாந்திர அனுபவம் ஒரு தனிமையான அனுபவமாக இருக்கலாம். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கவனிக்கணும், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, அவருடைய ஊழியத்துக்கு வந்த அந்த அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, அண்டர்லைன் பண்ணுங்க, யாராலே? ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அங்க படிக்கிறோம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்திர அனுபவம் வரும், அதை வேட்டையாடி ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஏங்க வனாந்திர அனுபவம் வருகிறது? உங்கள் தரத்தை சோதிப்பதற்கு. ஆமென். நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்களா, சோதிச்சு பார்க்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்த பரமபிதா நம்மை உருவாக்கினவர். நம்முடைய தரத்தை சோதித்து பார்க்க அவருக்கு உரிமை உண்டு. ஆமென். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த தரத்தை பார்க்காம வாங்கிடுவீங்க. அட்லீஸ்ட் தக்காளியை கூட தொட்டு பார்க்காம வாங்கவே மாட்டோம். வண்டைக்காய் உடைக்காதுன்னு சொல்லுவான், ஆனால் கை வச்சு இதுனாப்பா வண்டைக்காய் அப்படின்னு பார்த்து மொனையை நைஸாக உடச்சிடுவோம். பிஞ்சியாக இருக்குதா, முத்தி போச்சா, அப்படி தானே? ஆமென். அப்போ நமக்கே கவனிங்க, ஒரு பொருளை வாங்குறோமே, இது தரம் உள்ளதா தரம் இல்லையா அப்படின்னு ரொம்ப 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 யோசிக்கும் பொழுது நீ நானும் கவனிங்க, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரம ராஜ்யத்துக்குள்ளே வாழ்வதற்காக உன்னை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் தகுதி உடையவர்களாய் மாறும்படிக்கு பிசாசினால் சோதிக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அப்போ வனாந்திர அனுபவம் எதற்கு? கவனிங்க, அந்த வனாந்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3 விதமான பரீட்சைகள் வைக்கப்பட்டது. ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் அடித்து நொறுக்கினார். கையை தட்டி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமா, பிசாசு கவனிங்க, இப்படி ஆசைலாம் காட்டும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை காட்டியே பிசாசை ஜெயிக்கிறார். வசனத்தை காண்பித்தே பிசாசை ஜெயிக்கிறார். கடைசியில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்ன பிசாசு ஆண்டவரை விட்டு ஓடி போனான்னு பைபிளில் படிக்கிறோம். பிற்பாடு தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்களாம். அது மாதிரி அன்பானவர்ல, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட கண்களின் இச்சைகளை நாம் வேட்டையாட வேண்டும். ஆமென். மாம்சத்தின் இச்சைகளை வேட்டையாட வேண்டும். பெருமை வந்துடும், பெருமையை நம்ம வேட்டையாடணும்.
ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏன் வனாந்திர அனுபவத்தை கொடுக்கிறார்? சோர்ந்து போகாதே, வனாந்திர அனுபவம் உன்னை உருவாக்கும். ஆமென். வனாந்திர அனுபவம் உனக்கு கவனிங்க வல்லமையை கொடுக்கும். வனாந்திர அனுபவத்துக்கு பிற்பாடு தேவ தூதர்களே இறங்கி வந்து உங்களுக்கு கிரியை செய்வார்கள். அல்லேலூயா. நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அங்கே கவனிங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடாமல், என் பிதா முன்பாகவும், என் பிதா முன்பாகவும், அவருடைய தூதர் முன்பாகவும், அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். அல்லேலூயா. வனாந்திர அனுபவத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்கும் பொழுது கவனிங்க, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வெண் வஸ்திரம் தரிப்பார். வனாந்திர அனுபவம் வரும். அந்த வனாந்திர அனுபவம் யாருக்குமே தெரியாது. அது அந்தரங்க ஜீவியம். அதில் ஒருவேளை வறட்சி காணப்படலாம், ஒருவேளை தோல்வி மாதிரி வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் நிற்க வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இயேசு எவ்விதமாய் அந்த 3 இச்சைகளையும் ஜெயித்தாரோ, 3 பரீட்சைகளை மேற்கொண்டு ஜெயித்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் அவருடைய வார்த்தை என்கிற வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். பைபிள் சொல்கிறது, தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உன் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ வனாந்திரம் விரும்பாத ஒன்றுதான். அந்த வனாந்தர அனுபவத்தில் தான் பிசாசு, இந்த இயேசுநாதரை நீ வணங்க போற, இந்த இயேசுநாதர் பின்னாடி போக போற, நீ சர்ச்சுக்கு போக போற, இந்த இயேசு உனக்கு வேண்டுமா, இப்படிலாம் கவனிங்க சிந்தையை உண்டாக்குவான், சிந்தையில் எண்ணங்களை கொடுப்பான். அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. அவர் என் ஜீவன். ஆமென். அவரே என்னை சிருஷ்டித்தவர், அவரே என்னுடைய ரட்சகர். அப்போ அந்த வனாந்தர அனுபவம் வந்தாலும் கவனிங்க, அங்க நிற்கும் பொழுது உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நிலைத்திருக்கும், கிறுக்கி போடாதபடிக்கு. மாத்திரமல்ல, பைபிள் சொல்கிறது, வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பரலோகத்தில் ஒரு நாள் இப்படி உங்களுடைய நாமங்கள் கவனிங்க பகிரங்கமாய் பிதாவின் முன்பாக, தூதன் முன்பாக அறிக்கை பண்ணப்படுமா. அப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டுக்காக உழைத்த மக்களுக்கு, நாட்டுக்காக மரித்த இராணுவ வீரர்களுக்கு இந்த சுதந்திர பண்டிகை வரும் பொழுது அங்கே ஜனாதிபதி மாளிகையில் அநேக ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருக்க, அதிகாரமுள்ள மக்கள்லாம் சூழ்ந்து கொண்டிருக்க, அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது எவ்வளவு கரகோஷம் யோசிச்சு பாருங்க, கைத்தட்டல். அந்த விருதை வாங்குவதற்கு சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்க வந்து அது வாங்குவாங்க இல்லையா. இவர் நாட்டுக்காக உயிர் நீத்தார், இவர் நாட்டுக்காக வீர சாகசம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் அங்கே சொல்லப்படும் பொழுது அந்த சபையிலே கனப்படுத்தப்படுகிறது அல்லவா. அதுபோல தான் வனாந்திர அனுபவத்தில் கூட நீங்கள் சத்ருவின் கிரியைகளை வேட்டையாடும் பொழுது பரலோகத்தில் உங்களுடைய பெயர் அறிக்கை பண்ணப்படும். உண்மையும் உத்தமுடைய ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமுடைய என் மகளே, உண்மையும் உத்தமுடைய என் மகனே, என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்கிறேன். ஆமென். பைபிளில் படிக்கிறோம், கவனிங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களையும் என்னையும் அழைத்தவர் தோற்று போனவர் கிடையாது, அவர் ஜெயம் எடுத்தவர். மரணத்துக்கே பயம் உண்டாகும்படிக்கு மரணத்தையே ஜெயமாக விழுங்கினவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனால் ஒருவேளை வனாந்திர அனுபவம் கொடுக்கப்பட்டு, யாருக்கு தெரியும், நீங்கள் இப்பொழுது வனாந்திரம் என்று சொல்லப்படுகிற ஒரு தனிமையான ஒரு அனுபவத்தில் போய் கொண்டிருக்கலாம், வறட்சி காணப்படலாம். எதுவோ நில்லுங்க,
உங்கள் விசுவாசம் என்கிற அன்பை எய்து சாத்தானை வேட்டையாடுங்கள். உங்கள் பரிசுத்தம் என்கிற அம்பை எழுது சாத்தானை வேட்டையாடுங்கள். உபவாசம் என்கிற அம்பை எய்து சாத்தானை வேட்டையாடுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, ஆமென். ஆகவே முதலாவது அனுபவம் வனாந்திர அனுபவம். இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து போதும். அடுத்தது வாசனை. ஏசாமல ஒரு விதமான வாசனை வருகிறது. அந்த வாசனை என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இங்க ஆள்மாறாட்டம் நடந்துச்சானா? ஆனா அந்த முத்தனுடைய வஸ்திரங்களை மேலே போட்டுக்க என்ன பண்றான் யாக்கோபு? அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஏமாத்தத்துக்கு போகிறான். அவனுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா? கிட்டவா அப்படின்னு மோந்து பார்க்குறான். அப்போனா அடிக்கடி ஏசா வரும்போதெல்லாம் அவன் மோந்து பார்க்குறான். அந்த வாசனை அவனுக்கு உகந்த ஒரு வாசனையாய் தெரிகிறது. ஆகவே ஆள்மாறாட்டம் இப்போ நடந்திருக்கிறது. வந்திருக்கிறது யாரு? யாக்கோபா இருந்தாலும் கவனிங்க, வாசனை யாருடைய வாசனை? ஏசாவின் வாசனை. ஆகவே தான் கிட்ட வர வச்சு முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை அவன் முகர்ந்தான். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு கப்படிக்கிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. சரிங்களா? சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த தெருவோரம் நடந்து கொண்டு போவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா முடி அப்படியே சடை மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக அழுக்கு. கிட்ட போய் அவங்கக்கிட்ட ரசிச்சுக்கு நிற்பீங்க. ஐயோ அப்பா கப்படிக்கிறா, நாத்த தாங்க முடியலடா அப்பா சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அது மாதிரி தாங்க நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மிடத்தில் ஒரு சுகந்த வாசனையை எதிர்பார்க்கிறார். அது நம்ம வாழுகிற பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை, அவர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது தான் அவர் முகர முடியும். ஆமென். இந்த தண்ணி அடிச்சிட்டவன் எங்கள் அப்பா சாப்பிட்டு வச்சா நான் சாப்பிட மாட்டேன் அந்த நாட்களில். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னு கேளுங்களேன். தண்ணி அடிப்பார், சாராயம் குடிப்பார். ஆகவே சாராயத்தை குடிச்சிட்டு அவர் சோறு துண்டே மகனை சாப்பிட்றானா, ஐயோ நீ சாராயம் குடிச்சிருக்கிற, எனக்கு வானா சோறுன்னுவேன். கவனிங்க, அப்போ இந்த சாராயம் குடிச்சவங்கிட்ட பக்கத்தில் போய் நிற்க முடியும்? கப்படிக்கும், நாத்தம் அடிக்கும். அது மாதிரி தான் அன்பானவர்கள, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய நோக்கத்தின்படி, கர்த்தரை எதிர்பார்க்கிற விதங்களில் வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் முகருவார். ஒரு மல்லிகை நிறைந்த தோட்டத்துக்குள்ளே போனால் எப்படி பா அப்படின்றமா, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை அவர் முகருவார். என் பிள்ளை தான், என் யோபு தான்டா. முகர்ந்திருப்பாரா இல்லையா? ஆமென். அவன் வெட்கப்பட்டு போயிருப்பான். அவன் கவனிங்க, வேற கெட்ட வாசனை உண்டாக்கலன்னு சொல்லி சேதங்களை உண்டாக்கினாலும் யோபு நிற்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முகருகிறார். அப்பா, யோபு மேலே என்ன அற்புதமான நறுமணம். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்கள் அந்தரங்க வாழ்க்கை என்கிற அந்த வாசனை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய ஜீவியமே அவருக்கு ஒரு நறுமணமாய் மாற வேண்டும். ஏசாயா 11:3 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். போதுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கவனிங்க, நீ அவருக்கு பயப்படாம, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு, அவரோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து நீ சிகரெட் அடிக்கிறனா, எங்கள் பக்கம் ஐயா பார்த்து பேசுகிற, அப்படி பார்த்து பேசு. நீ சிகரெட் அடிக்கிறனா அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனையாக இருக்கும்? ஆமாம், கெட்ட வாசனை. நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு, அவருடைய வார்த்தைகளால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீ கவனிங்க, சாராயம் குடித்தா அந்த வாசனை என்ன வாசனைங்க?
பொய் பேசினா அந்த வாசனை என்ன வாசனைங்க? கெட்ட வார்த்தை பேசினா அந்த வாசனை என்ன வாசனைங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலங்கோலமாய் வாழ்ந்த அந்த வாசனை என்ன வாசனைங்க? ஆமென், ஆமென். என் கூட எல்லாரும் செங்கல்பட்டுக்கு வாங்க. என்னையா பைத்தியமா அவனுக்கு? சிந்தனையில் வாங்க. சிந்தனையில் வந்துட்டீங்களா? ஆமென். அக்ஷயா பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது, தெரியுதா? எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்ம விலாசன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு காவா போகும். அந்த காவாவில் ஒரு நீர் போகும், கழிவு நீர். அங்கே போய் நின்று மோந்து பாருங்கள், உள்ளேருந்து கொமட்டின்னு வரும். உன் என் வாழ்க்கையை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடக்கூடாது. ஆமென். ரசிக்கணும், அவர் காலரை தூக்கணும். நான் பெத்த பிள்ளடா, இவன் என் பொண்ணுடா, என் பொண்ணு தான் எனக்காக நிற்கும். ஆமென். எத்தனை பேர் இவ்விதமாய் ஆண்டவரை பெருமைப்படுத்த போகிறீர்கள்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம். ஆமென், ஆமென் சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு கவனிங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ நீங்கள் நானும் படைத்த இறைவனுக்கு பயப்படும் பொழுது அதுவே அவருக்கு ஒரு உகந்த வாசனையாய் மாறுகிறதா. ஆமாம், அவனுக்கு பயப்படுறோம், இவனுக்கு பயப்படுறோம், அவனுக்கு பயப்படுறோம், இந்த ஆளுக்கு பயப்படுறோம், இந்த பொண்ணுக்கு பயப்படுறோம், ஆனால் படைச்சவருக்கு பயப்பட மாட்டோம். ஒரு தெருவில் மல்லிகா என்ற சகோதரிக்கும் கோமதி என்ற சகோதரிக்கும் சண்டையா. இந்த மல்லிகா பயங்கர மனவரே பேசுதான். வீட்டுக்கார் கெஞ்சுறாங்களாம், ஏமா வானாம வந்துடுமா வந்துடும், அப்பள பையன் அப்படின்னு பாட்டு பேசினே இருக்குதான். எதிர் வீட்டில் இதெல்லாம் பார்த்துனே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறேன், கேட்கல. அப்போது எதிர் வீட்டிலேருந்து ஒரு நபர் வந்து மல்லிகா போனாராம் பாருங்க, உடனே போயிடுச்சான். புருஷன் மேலே மூச்சின்னு இருக்கிறான், எனக்கு பயப்படாதவன். எதிர் வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க, மல்லிகா போ வீட்டுக்கு போனோன்னு. அப்போ நீ யாருக்கு பயப்படுற? கட்டினவனுக்கு பயப்படுறியா, கண்டவனுக்கு பயப்படுறியா? இது ஒரு கதையாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன். பயப்பட வேண்டியவர்களுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆமென். ஆனால் பிசாசை பார்த்தா பயம், இருட்டை பார்த்தா பயம், கரண்ட் ஆஃப் ஆனா பயம், எல்லாத்துக்கும் பயம். வியாதி வந்துட்டா பயம், இங்கே வலிச்சா உடனே பயம், ஹாஸ்பிட்டலுக்கு போலவா. என் விசுவாசம் இல்லை? ஆமாம், உன் விசுவாசம் எங்கே போச்சு? என்ன சொல்கிறீங்கம்மா? ஏங்க, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 6 சாவு 100 சாவு அப்பாலே போய் சாத்தானே. இருப்பது ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் தைரியமாக வாழ்ந்து காட்டுவேன். ஒருத்தன் பயந்தாங்க இல்லையா? கவனிங்க, அந்த கிதியோன் என்ன பண்ணுறான்? ஒதுங்கி கொண்டு, அதாவது திராட்சை ஆலையில் கோதுமை என்ன பண்ணியிருக்கிறான்? போராடித்து கொண்டு இருக்கிறான். கோதுமை களத்தில் தான் போர் அடிக்கணும். ஆனால் பயத்தில் மீதியானியரின் கூட்டம் வந்துட போதுன்னு சொல்லி திராட்சை ஆலையின் அந்த ஆலைக்குள்ளே இவன் கோதுமையை போராடித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் வராரு. பராக்கிரமசாலியேன்றார். என்ன பார்த்தான்றான். என்ன பார்த்தா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரான்றார். அவர் இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. பயந்தாங்கொல்லியை வச்சு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை. 2 கொரிந்தியர் 2:16 வேகமாக போகிறேன். அங்கே சொல்கிறாரு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எபேசியர் 5:2 படிக்கும்போது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ கவனிங்க, நீங்க அன்பா இருக்கும் பொழுது அவருக்கு அது அன்பின் வாசனையாய் போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கற்பனையே 2 தான். உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் இந்த வாசனை ஆண்டவருக்கு கொடுங்க. சரிங்களா?
ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்னங்க வாரிமா போகிறோம், நாளைக்கு உயிரோடு இருப்போமா தெரியாது. அன்பாக இருந்து கொண்டு போவோம், அன்பாக வாழ்ந்துட்டு போவோம், மற்றவங்களை நேசிப்போம். என்ன சொல்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. மாத்திரமல்லாமல் கவனிங்க, நம்ம மேலேருந்து துர்வாசனை வீசக்கூடாது, பரிசுத்தத்தின் வாசனை வீச வேண்டும், ஜீவ வாசனை வீச வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனை, அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். அல்லேலூயா, ஆமென். வேத புத்தகத்தை தேடி வாசியுங்கள் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமாம், இரவும் பகலும் இதன் மேல் சிந்தையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் பைபிள் படிச்சு? பைபிள் படிச்சு எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு விட்டுறம்பா, நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும் ஒரு புது பைபிளை வாங்கி முகர்ந்து பாருங்களேன், ஒரு நல்ல வாசனை வரும். ஆமே, அதனால தான் பாஸ்டர் அப்படியே வச்சுட்டேன் பத்திரமா. இல்லைங்க, இது மாதிரிலாம் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரும் போது அது அவரை அறிகிற அறிவின் வாசனையாக இருக்கிறது. ஆமென். அப்போது கவனிங்க அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவருக்கு ஒரு உகந்த வாசனையாய், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த வாசனையாய் மாற வேண்டும். நம்ம மேலே கவனிங்க, பாவத்தின் வாசனை, அசுத்தத்தின் வாசனை, அருவருப்பான வாசனைகள் வரக்கூடாது. ஏசாயா 1:16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஏசாயா புஸ்தகம் 1 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியையின் பொல்லாப்பை, உங்கள் கிரியையின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். போதும், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஆமென். வேத வசனமே சத்தியம், அதுவே நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இப்பொழுது நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று அன்றைக்கு சிஷ்யர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீயும் நானும் அவருக்கு வாசனையாக மாறணும்னா உள்ள வசனம் போய்க்கினே இருக்கணும். உள்ள வசனம் போய்கொண்டே இருக்கும் பொழுது, அந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு வாசனையாய் இருக்கு. மூன்றாவது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமுடைய முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். மூன்றாவது ஏசாவின் இடத்தில் இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, இந்த ஏசா தன் தந்தை எதை சொன்னாலும் அதை உடனே செய்கிறவனாய் காணப்பட்டான். அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தகப்பனுக்கு பிரியமானவன். ஏன்னா அதை நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, ரெபெக்காள் யாக்கோபுக்கு பட்சமாக இருந்தாலாம், இந்த ஈசாக்கு ஏசாவுக்கு பட்சமாக இருந்தானா. ஏசா மேலே பிரியம். அங்கே அது ஒரே வீட்டில் 2 பிரிவினை, ஒரே வீட்டில். ஆமாம், எப்பொழுதுமே பொண்ணுங்க அப்பா பொண்ணு, பிள்ளைங்களா அம்மா பிள்ளைங்க. ஆமாம், எங்கள் பையன் ரொம்ப ஓவராக எங்கள் அம்மாவை, அம்மா நான் போய் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ, பெங்களூர் போயிட்டு வரோம், எங்கேயோ போயிட்டு வரோம் அவர், நான் போய் சம்பாதிச்சேன்னா பயப்படாத, உன்னை மாத்திரம் நான் என்ன பண்ணேன், உனக்கு மாத்திரம் காசு அனுப்புவேன், உனக்கு மாத்திரம் ஒரு 100 ரூபா அனுப்புவேன் வச்சுக்கோ. ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தகப்பனுக்கு பிரியமானவன். உண்மையாகவே யாக்கோபா ஏசாவா ஈசாக்கு பிரியமானவன்னா, ஈசாக்குக்கு பிரியமானவன் ஏசா தான் பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த 27 ஆதியாகமம் 27:5 சொல்கிறது, ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அதே போல தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். போதும், கவனிங்க. இது உடனே என்ன பண்ணுது, யாக்கோபு நம்ம மோசம் போயிட்டோம், ஓடியாடா சீக்கிரம் ஓடியா, உங்க அப்பா என்ன பண்ண போறான்னா
ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறான், சீக்கிரம் வா. இவன் ஓடியாரான். யாக்கோபு, என்னம்மா டேய் இங்கே பாடா, நான் இது மாதிரி சொல்கிற பிளானை கேள்றா, இது மாதிரி நீ செய்டா. ஐயோ ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபத்தை அப்பா என் மேலே வச்சுட்டாரா, என்ன பண்ணுறது? டேய் உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டும், வா உங்கள் அப்பாவுக்கு ருசியாக நான் சமைப்பேன். நீ என்ன பண்ணு, அதை கொண்டு போய் உங்கள் அண்ணனுடைய வஸ்திரத்தெல்லாம் போட்டுக்கின்னு நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றிக்கின்னு வந்துடு. ஹல்லேலூயா. இங்கே பாயிண்ட் என்னன்னா, எது எப்படியோ சொன்ன உடனே பாருங்க கள்ளங்கபடங்கள்லாம் ஓட்டான். யாருங்க? ஏசா. அவன் தகப்பனுக்கு பிரியமானவன். அப்போது இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, உங்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். அன்னைக்கு சீஷர்களை பார்த்து கை நீட்டின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, இதோ என் தாயும் சகோதரர்களும் இவர்கள் அல்லவா, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு பிரியமானவர்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று பிள்ளை என் பொண்ணு ஆவியானவர் குறித்து கொஞ்சம் கேட்டுச்சு. ஏன்னா ஆவியானவர் இருந்தால் கெட்ட வார்த்தை பேச முடியுமா? நான் சொன்ன முடியாது. ஆவியானவர் இருந்தால் சினிமா பாட்டெல்லாம் நல்லா பாடிங்கன்னு சினிமா பார்க்க முடியுமா? முடியாதுமா. ஆவியானவர் இருந்தால் இதெல்லாம், அப்போ இதெல்லாம் செய்கிறாங்களப்பா, செய்கிறவங்க செய்யட்டும், நீ ஆண்டவரை பாரு. ஆமென், அல்லேலூயா. நான் சொன்னேன், மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வருது இல்லையா, அதில் 21வது வசனம் சொன்னேன், அந்நாளில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் யாருங்க? அங்க பாருங்க, கர்த்தாவே கர்த்தாவே சரியா தான் கூட்டி இருக்கிறாங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஒரு சிலர் சொல்லமா பெரும்பான்மை வருகிறது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். ஆகையால் கவனிக்கணும், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அண்டர்லைன் பண்ணுங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவான். ஆமென். இன்னைக்கு ஃபுல்ஃபிட்லாம் சூப்பராக தியானம்லாம் பண்ணுறாங்க, விளக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் படைச்சாரா? எல்லாத்தையும் மனுஷனுக்கு தானே படைச்சாரு. ஆமாம். ஆதாம் உண்டாக்குனாரா? ஆமாம். ஆகவே பாடுறான், ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சானா. பாருங்க, விளக்கம் தராங்க. கண்மணி அன்போடு, நான் பாடுறதுனால தப்பாக நினைக்காதீங்க, அதுக்கு அநியாயமாக நான் என் பொண்ணு காட்சி, அவன் ஒரு புறம்போக்குன்ட்டு போன பாருங்க, கீழே பார்த்தா கமெண்ட்ஸ் ஃபுல்லாக புறம்போக்குன்னு தான் வச்சுருக்குதான். அவன் விளக்கம் கொடுக்குறான். ஒரு நபர், அந்த ஆளுங்களாம் எப்படி பாஸ்ன்னு சொல்ல முடியும்? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எஸ், கடிதம் எழுதி இருக்கிறாரு. என்ன கடிதம்? உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆடா பாவிங்கள பாருங்க, உலகத்தில் எப்படிலாம், இது கடைசி காலம். அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி சொல்லுவாங்க, உமது நாமத்திலே அற்புதம் செய்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் செய்தோம், இப்படி சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் வராங்க. அப்போ சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த கடைசி காலங்களில் அன்பான தேவச்சனமே, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உற்று பார்க்குறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கனி உள்ள வாழ்க்கை வெளிப்படுதா? எதனால் அவர்களை நீங்கள் அறிவீர்கள்?
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உண்மையான கனிகள் வெளிப்படும். அப்போ கனிகள் வெளிப்படும், கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு நிறைய உலகத்தில் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள ஊழியர்களும் பெருகிவிட்டார்கள். ஆகவே நம்முடைய ரட்சிப்பை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். நான்காவது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29 32 வரைக்கும். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, அவ வனத்துக்கு போய் வேட்டையாடி களைத்து வரும்போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அப்பா ரொம்ப அப்படியே உயிர் போற மாதிரி ஸ்டேஜ், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, கவனிக்கணும், இதான் முக்கியமான பாயிண்ட். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். நான்காவது காரியம், கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுதல். இதை எல்லாருமே, பெரும்பான்மை எல்லாருமே கவனிங்க, சாதகமாக தானே பேசுவாங்க யாக்கோபுக்கு. இந்த பாயிண்டில் ஒரு அர்த்தம் நமக்கு இருக்குது. ஆமாம், இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையாக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அந்த கூழுக்காக அவன் அற்பமாக நினைத்தான். ஏன்னா அந்த நேரத்தில் அவன் சாவ போகிறான், அந்த நேரத்தில் உயிர் போக போகுது, அந்த நேரத்தில் உயிர் போக போகுது, ஒருத்தனுக்கு உயிரே போக போகுது. அவன் எதிர்க்க, அவனுக்கு தண்ணி குடிச்சா மேல் உயிர் வரும், அவனுக்கு எதிர்க்க தண்ணியை வச்சுட்டு 10 கோடி சொத்தை வச்சுட்டு, உனக்கு சொத்து வேணுமா தண்ணி வேணுமா எதுங்க வேணுமா, தண்ணி தான் வேணும். அது மாதிரி தான் அவனுக்கு உயிர் போகிற ஸ்டேஜ். சமயம் பார்த்து அடிக்கிறாங்க இந்த யாக்கோபு, அவன் பேரே எத்தன். ஏய், உனக்கு நான் கூட தரேன், ஆனால் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணு, நான் கூட தரேன். அப்போது நான் சாவர ஸ்டேஜில் இருக்கிறேன், எனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை விட எனக்கு கூழு தான் முக்கியம், குடுடா, அது எனக்கு ஜீவனை கொடுக்கணும். வாங்கி குடித்தான், ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆமாம், அப்போது அற்பமாக சேஷ்டபுத்திர பாகத்தை நினைத்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு உயிர் முக்கியமாக இருந்தது. இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளையும் செல்வங்களையும் பதவிகளையும் பட்டங்களையும் அந்தஸ்துகளையும் கவனிங்க, ஒரு சேஷ்டபுத்திர பாகமாக, ஒரு மேன்மையாகவே, அதுவே நிலையான ஒரு சொத்தாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யங்களை மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகம் என்கிற சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுவிட வேண்டாம். கவனிங்கள், ஆஸ்திகள், சொத்துக்கள், செல்வங்கள் என்கிற சேஷ்டபுத்திர பாகத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். மாத்திரமல்லாமல் பதவிகள், பண ஆசை, பொருள் ஆசை என்கிற சேஷ்டபுத்திர பாகத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அல்லது உங்கள் உள்ளத்திலிருந்து அறவே ஒழித்து விட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஜீவனோடு கூட இருப்பதற்கு, அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுவதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உயிர் போகிற ஸ்டேஜ், சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா, உனக்கு கூழ் வேணுமா சொத்து வேணுமா? எனக்கு உயிர் வாழ்வதற்கு கூழ் வேணும். இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டவனே ஸ்வயம், அதாவது சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சைக்கிளில் வந்தேன், வரும்போது சைக்கிளில் வந்தேன், ஏசப்பா ஏற்றுக்கொண்டவனே எனக்கு ஏசப்பா பைக்கு கொடுத்தாரு. எல்லாரும் பயங்கரமாக கையை தட்டுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் ஏசப்பாவுக்காக வாழ்ந்தேன், ஏசப்பாவுக்காக நான் அப்படியே ஜீவிக்கும் பொழுது பைக்கு கொடுத்த ஆண்டவர் அடுத்தது எனக்கு என்ன தெரியுமா பண்ணார்? காரு கொடுத்தாரு. கைத்தட்டு பயங்கரமாக வராதா? நம்ம எல்லாம் மலைச்சி நிற்போம். அடுத்தது வந்து அவங்க சொல்லணும், ஏசப்பா பைக்கு காரு கொடுத்தாரு, இப்போ லாரி கொடுத்துட்டாரு. லாரி கொடுத்தோடனே அடுத்தது ஹெலிகாப்டர். ஒருத்தன் சொன்னா இல்லையா, நான் ஜெட்டே வாங்குவேன். இதெல்லாமாப்பா இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருப்போமானால் மற்ற எல்லாரையும் பார்க்க பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னு பைபிள் சொல்லுது.
ஆசீர்வாதம் முக்கியம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதத்தை தருகிற கிறிஸ்து நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்கிறது, கவனிங்க, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கை அது நிரந்தரமானது கிடையாது. காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற ஒரு மலரை போல அது மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கை அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அதிவிரைவாய் ஓடிடுதே, நெய்கிறவன் இழையைப் போல உன் நாளெல்லாம் பறந்துடுது. நன்மைகளை காணாமல் உன் விழிகள் மூடிடுது. நானினத்தில் உள்ள போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நன்மைகளை அனுபவி அப்படின்னு ஒரு பக்தன் பாடி இருக்கிறார். அப்போ கவனிங்க, இந்த உலகத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த டம்ளரில் தண்ணி இருக்குது, இருக்குதா? நான் யாரும் இல்லைன்றீங்க, இருக்குதா? இருக்குதுன்னு மாத்திரம் கையை வைத்து காட்டுங்க, அப்போ தான் எனக்கு பிரசங்கம் வரும். ரைட்டு, கொஞ்சம் குடிச்சிக்கிறோம்மா. இப்போ வாங்க எல்லாரும் மெரினா பீச்சுக்கு போகலாம். உள்ளத்தில் திட்டாதீங்க, இந்த ஆள் லூஸா. நான் மெரினா பீச்சுக்கு இல்லை, மெரினா பீச்சுக்கு போகிறோம் சிந்தையால். மெரினா பீச் வந்துச்சா? வந்துச்சுன்னு ஆமேன்னு சொல்லுங்க. கடல் தெரியுதா? நல்லா தெரியும். இப்போ கவனிங்க, இந்த தண்ணியை இப்போ நான் குடிச்சிடுறேன். எம்டி, ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வேலை செய்யலாமா? கடல் தண்ணீரை என்ன பண்ணலாம்? மொண்டு மொண்டு கரையில் ஊற்றி கடல் தண்ணீரை வற்ற வைக்கலாமா? முடியுமா? முடியுமா? கவனிங்க, அதுபோல தான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்களான இந்த பூத உடம்பில் வாழப்போகிற வாழ்க்கை இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி மாதிரி. மறுமையின் வாழ்க்கை யுக யுகமாய், ஆண்டாண்டு காலமாய், நித்திய நித்தியமாய் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழப்போகிற வாழ்க்கை நித்திய ஜீவன் தருகிற வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கவனிங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் கவனிங்க நியாயப்பிரமாணத்தை மேன்மையாக நினைக்கிறார். ஆனால் தமஸ்கு வீதியில் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பிற்பாடு எந்த பவுல் சவுலாயிருந்து சபைகளை துன்பப்படுத்தினாரோ அந்த பவுலையே புறஜாதி ஜனங்களுக்கும் சபைகளை பலப்படுத்துவதற்கும் ஒரு கவனிங்க அப்போஸ்தலனாக கர்த்தர் தெரிந்து கொண்டு அனுப்பினார். அந்த பவுல் தான் சொல்லி இருக்கிறார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கடந்த நாட்கள் நான் ஹைதராபாத் போனேன். அந்த சர்ச்சில் 3 லட்சம் பேர் வராங்களாம். டாக்டர் சதீஷ்குமார் எம்பிபிஎஸ் படித்தவர். கவனிங்க, கனடா தேசத்துக்கு அவர் போனோம். 3 லட்சம் சம்பளம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கவனிங்க 3 லட்சம். இந்த 20 வருஷத்துக்கு பிற்பாடு இப்போ அது எவ்வளோ? டபுள் மடங்கு, 3 மடங்காக கூட இருக்கும். கவனிங்க, ஸ்தோத்திரம். அவர் ஃப்ளைட்டுக்காக உள்ளே போகும்போது கத்த சொன்னாராம், மகனே இந்த வேலையை விட்டுட்டு என் ஊழியத்திற்கு வா. அவர் கீழே சகோதரிலாம் இருக்கிறாங்களாம், அவங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் கவனிங்க, அவர் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் இம்மைக்கான கிறிஸ்துவன் அல்ல. அல்லேலூயா. அழிந்து போகிற மக்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும் அப்படி சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு கவனிங்க தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தாராம். 4-5 பேரோடு கூட தான் அந்த சபையை ஆரம்பித்தார். இன்றைக்கி 3 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியாவிலேயே பெரிய சபை கல்வாரி சபை, கல்வாரி டெம்பிள், கல்வாரி கோயில். ஹல்லேலூயா. அங்கே போனங்க, ஒரே சர்வீஸில் 20,000 பேர். ஒரே சர்வீஸில் 20,000 பேர். நாங்கள் ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக, ஏன்னா நாங்கள் 4 மணிக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12 ஒரு இடத்துல போய் உக்காந்தோம். உக்காந்த ஒரு ஆள் வந்தார், பைபிளை வச்சார், ஒரு சிகரெட் வாங்கினார், 10 வச்சார், ஊதினார், பைபிளை எடுத்துன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், பெரும்பான்மை இடத்துல தான் இப்படி தான் இருக்கும். அவர் என்ன பண்ண, ஒரு பாஸ்ட் எவ்வளோ மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர் ஒருவர் பிரதான மேய்ப்பர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனுஷனுக்கு முன்பாக கவனிங்க ஆஸ்திகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இயேசுவை விட்டுவிடு. கவனிங்க, தங்க நகைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது, வைரங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. சீக்கிய மதம், அழகான பொண்ணு இவ உனக்கு மனைவி, எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டார். இருப்பது ஒரு இதயம்,
ஆமாம், கவனிங்க. இந்த உலக மேன்மை, இந்த சேஷ்டபுத்திர பாகம், இந்த சொத்துலாம் எனக்கு வேணாம். எனக்கு ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவே வேண்டும். கடைசியாக தான் சோத்தில் விஷம் வச்சுட்டாங்க. சாப்பிட்டாரு. அந்த விஷம் ஒன்றுமே அவரை பண்ணலை. பயந்துட்டாங்க. எப்பா நீ கும்புற தெய்வமே மெய்யான தெய்வம், போயிட்டு வா, ஊழியம் செய். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:7, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:8 சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்தில், இந்த சொத்து, இந்த செல்வங்கள், இந்த பதவிகள், இந்த படிப்புகள் எல்லாம் எனக்கு நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்படி யோசிக்கலாம் இல்லையா? சேஷ்டபுத்திர பாகம் தான் முக்கியம். குடுடா தம்பி, டே இல்லை உன் சொத்தை கொடு, நான் சொத்தை தரமாட்டேன் போனா இவரு அவ்வளோதான், செத்து போயிருப்பார். அந்த நேரத்தில் ஜீவன் கொடுக்கக்கூடியது எது? கூழ். உனக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்காக, அந்த மாணிக்கத்துக்காக உலகத்தின் ஆஸ்திகளின் பின்னாலே போகாதே, உலகத்தின் பட்டங்கள் பின்னாலே போகாதே, உலகத்தின் செல்வங்கள் முன்னாடி பின்னாலே போகாதே. உன்னை உருவாக்கின தேவன் முக்கியம். அந்த பவுல் தான் கடைசியில் ஒரு தீர்மானத்தோடு சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே 4வது காரியம், ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுதல். 5 ஆதியாகம புஸ்தகம் 27:34. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். போதும், எழுதி கொள்ளுங்கள். மிகவும் அழுதான். அப்ப எவ்வளவு அழுதுருப்பாங்க. அப்பா வேற ஆசீர்வாதம் இல்லையா தகப்பனே? ஐயோ, இந்த யாக்கோபு என்ன ஏமாத்திட்டானே. 2 முறை ஏமாத்திட்டான். ஃபர்ஸ்ட் டைம் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். 2வது டைம் திருட்டுத்தனமா வந்து எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் வாங்கினானே. அழுதுருப்பான் இல்லையா? ஆமென். கவனிங்க, ஏசா ஏன் இப்படி கதற வேண்டும் என்றால், அந்த நாட்களில் தங்கள் பிதாக்கள் தருகிற ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தை போன்றது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆசீர்வாதமே கர்த்தர் ஒருவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக கருதப்படும். ஆகவே தன் தகப்பன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்றாவது தனக்கு கிடைத்து விடாதா என்று அவன் அழுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வசனத்தில். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட அநேக விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் நமக்கு முன்பாக அழிந்து போய் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கேர்லெஸ்ஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் வேதனைப்படுகிறார். யோசிச்சு பாருங்க. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாயிருப்பதில் பின்னால் நீயும் என்று உணர்வாயோ இன்றே வா. சில பேர் ஜாம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ரட்சியம், கடமைக்காக ஜாம் பண்ணிட்டு அப்போ ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை குத்தக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஒப்பேத்திடுவாங்க ஜபத்தில். நான் என்ன சொல்ல வரேன்னா, கதறி அழுகிற ஆத்துமாக்களுக்காக கதறி அழுகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருங்க ஆத்துமாக்காக அழறீங்க? அட போயா, நான் எனக்கு ஆழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமென். ஒரு காலத்தில் கவனிங்க, அந்த வருஷம் கிட்டத்தட்ட 2003வது வருஷம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னுடைய சட்டையெல்லாம் பிச்சுக்கின்னு கீழ்ச்சிக்கின்னு அழுதங்க. நான் ஆத்துமா பாரம் வந்துடுச்சு. அந்த வேதனை சுகமான ஒரு வேதனையாகவும் இருந்தது. கதவை சாத்திட்டேன், என் மனைவிலாம் பயந்துட்டாங்க. அப்புறம் தரம் சொன்னேன், இல்லை எனக்கு என்னமோ பண்ணுது, ஜனங்களாம் பார்த்தா அழுக வருது, அவங்களுடைய ரட்சிப்புக்காக இவ்வளோ நேரம் நான் தேவ சமூகத்தில் அழுதேன். அப்போது எத்தனை பேர் ஆத்துமாக்களுக்காக தனிப்பட்ட ஜபத்தில் அழுது இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை கர்த்தர் ஆசையாக பார்க்குறார். ஆமென். அப்போ கவனிங்கள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தமக்கு நேர்ந்த அந்த கொடுமைகள், அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையில் காயப்பட்டார்,
நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். காரணம் ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே இன்றைய நாட்களிலே கதறி அழுகிற மக்களை நம்ம பார்க்க முடியலை. இன்றைய கிறிஸ்தவர்கள்லாம் ஸ்டைலிஷ் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்துருக்குறேங்க. ஜபங்கள்லாம் வைக்கும் பொழுது, ஃபாஸ்டிங் பீரியட்லாம் வைக்கும் பொழுது மாரில் அடிச்சுங்கள்லாம் ஆத்துமாக்களுக்காக கதறி அழுத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென். நம்ம தேசத்துக்கு மாத்திரம் அப்படி ஆத்தும பாரம் உடைய மிஷினரிகள் இந்த தேசத்துக்கு வரலன்னா இன்னும் நம்மளாம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுருக்க மாட்டோம், நல்ல கல்வியை அறிஞ்சிருக்க மாட்டோம், இன்னும் உடன்கட்டை ஏறுதெல்லாம் இருந்துக்கின்னு இருக்கும், இன்னும் குடுமையை தான் வச்சுருப்போம் நிறைய பேர். ஆமாம், கவனிங்க, நிறைய சீர்திருத்தங்களை சமுதாய மாற்றங்களை உண்டாக்கினவர்கள் கவனிங்க கிறிஸ்தவ மிஷினரிகள். ஹல்லேலூயா. அவங்களாம் இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் பாரமுடையவர்களாய் அழுதபடினால தான் இன்றைக்கு கவனிங்க தேவ ஜனங்களுடைய அந்த தேவ ஊழியர்களுடைய அந்த அழுகையினால இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த மிஷினரிகள் போட்ட விதை. இயேசு கிறிஸ்துவும் கவனிங்க, பைபிளில் படிக்கும் பொழுது லூக்கா புத்தகம் 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். நகரத்தை என்றால் அதிலிருந்த ஆத்துமாக்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். போதும். அப்போ அவரும் அழுது இருக்கிறார், ஆத்துமாக்களுக்காக அழுது இருக்கிறார். மாத்திரமல்ல, மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகினார். ஆமென். அல்லேலூயா. நாம் அது இல்லை இது இல்லைன்னு அழுவோம், நமக்காக அழுவோம். அது ரெண்டாம் பட்சமாக இருக்கட்டும். முதல் பட்சமாய் ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்களே அதுக்காக அழுவோம், அதற்காக அழுவோம். அந்த அழுகை ஆத்துமாக்களை விடுதலையாக்கும். அந்த அழுகை இரட்சகரை காணும்படிக்கு அவருடைய அகக்கண்களை திறக்க உதவி செய்யும். ஆமென். எசேக்கியேல் 9:4 படிக்கும்போது அங்கே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்றார். ஆமென். ஆகவே அன்பான தேவச்சனமே கவனிங்க, நம்ம கவலைப்பட்டு அழுவதை பார்க்கிறோம், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அழுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஏக்கம் ஒவ்வொரு மனுஷனும் கவனிங்க நரகத்துக்கு போகக்கூடாது, ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆத்தும ரட்சிப்பிற்காக அழுவோம். அது தேவனுடைய பார்வையில் ஒரு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 படிக்கும்போது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. ஆமென். அப்போ கர்த்தருக்காக வேட்டையாடுகிறவன் அழிந்து போகிற மக்களுக்காக, உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்காக, ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்பட, ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் அழுகிற அனுபவம் உடையவனாய் இருப்பான். 6வது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம். இதோடு கூட முடிப்போம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஒரு காலத்துல 2 வாட்டி என்னை ஏமாத்திட்டான் இல்லையா, இரு எங்க அப்பா சாவட்டும், எங்க அப்பா செத்த உடனே முதல் பலி என் தம்பி யாக்கோபு. அதனால தான் பயந்து மாமா வீட்டுக்கு ஓடிட்டார். ஆனால் மாமா வீட்டில் 14 வருஷம் இருந்து அவர் திரளான ஆடுகளை உடையவராய் 4 மனைவிகளை உடையவராய் திரும்பி வரும்பொழுது யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றங்கரையில் அவர் ஜெபம் பண்ணுறாரு.
ஏசா எதிர்கொண்டு வருகிறான்னு கேள்விப்பட்டு பயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பாரி வைக்கிறாரு. ஐயோ என் ஆண்டவரே, எங்கள் அண்ணன் எனக்கு கொண்டு போடுவானேன்னு சொல்லி. ஆனால் அவன் கொலை செய்வதற்கு வரவில்லை. கவனிங்க, தன்னுடைய சொந்த சகோதரனை மனமாற மன்னித்தவனாய் காணப்பட்டபடினால தான் அவனை ஆற தழுவி கட்டி அணைத்து முத்தம் செய்தானா. அப்போ இந்த பாயிண்ட், மன்னிப்பவன். ஆமென், அல்லேலூயா. உன் மேலே இல்லாத பொல்லாத சொல்கிறாங்களா, கஷ்டமாக பேசுகிறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, கிண்டல் பண்ணுறாங்களா, வேட்டையாடு, மன்னிப்பு என்கிற அம்பினால அவங்கள அடி. நாங்கள் சொல்கிறீங்க. ஆமென். அப்போது அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தன் சகோதரனை முழுவதும் மன்னித்து விட்டான். அப்போது கிறிஸ்தவனுக்கு நான் என் கர்த்தருக்காக நல்ல ஒரு வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய இன்னொரு குணம் மன்னிப்பு. அல்லேலூயா. என்னப்பு? மன்னிப்பு. ஆமென். இந்த மன்னிப்பு ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவன் பொய்யான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான் என்று அர்த்தமாகும். பேதுரு இயேசுவை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தால் அவனை எத்தனை தடவை நான் மன்னிக்க வேண்டும்? மத்தேயு 18:21 இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, 7-70 தடவை. அதாவது 7-70 தடவை என்னன்னாங்க, 7 எவ்வளோங்க? 49. அப்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறேன்னு 7-70 தடவைன்னா தொலைச்சே மன்னித்து கொண்டே இரு. அப்படின்னா நான் என்னன்னா, என் உயிர் போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் நான் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏசு தானங்க அதுக்கு சிறந்த உதாரணம். தன்னை அடிக்கிறவர்களை கூட, தன்னை காரி உமிழ்ந்தவர்களை கூட, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட அவர் வேண்டிய விண்ணப்பம் என்னங்க, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அப்போ மன்னிப்பு. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம அந்த கஷ்டப்பை வச்சுக்கினா, கவனிங்க, ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்த போஜனமாய் அவருக்கு இருக்காது. நம்ம அவர் ருசிக்க மாட்டார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். செல்வகுமார் நல்லவன் என்பதை நான் ருசித்து பார்க்குறேன். செல்வகுமார் என் வார்த்தையின்படி வாழ்கிறான், ஆகவே நான் அவனை ருசிக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்வாரா? எனக்குள்ள கசப்பை வச்சுக்கணும், எனக்குள்ள பொறாமை வச்சுக்கணும், எனக்குள்ள வஞ்சகம் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் அவர் ருசிப்பார், வாந்தி பண்ணி தான் போடுவார். ஆமென். அப்போது அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் கவனிங்க, எது வரைக்குங்க நம்மளுக்கு கெடுதல் செய்தவர்களை மன்னிக்கணும்னா நாம் சாவர வரைக்கும் மன்னிக்கணும். ஏன்னா நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவர். ஆமென். அவர் மாத்திரம் நாமளை மன்னிக்கலைன்னா நம்ம என்னைக்கோ இப்படி சொல்லட்டோமா, பூட்ட கேஸ், மண்ணுக்கு மண்ணாக போயிருப்போம். அவரை நம்ம மன்னிச்சதுனால தானே. ஐயோ ஆட நீங்கள் வேறங்க, குறிப்பிட்ட சகோதரி என்னால் மன்னிக்க முடியும், அவளால் தான் இந்த கதிக்கு வந்தேன், அவளால் தான் இந்த நஷ்டம், அவளால் தான், அவனால தான். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆகவே அந்த கசப்பு வேண்டாம், அந்த கசப்பு வேண்டாம், எடுத்து விடு, நீ மன்னி, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. பிசாசு நீ ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தொடர்ச்சியாக எரிச்சலோடு கூட தொடர்ச்சியாக ஐயோ என்னால் முடியாது முடியாதுன்னு அப்படி உன்னை வஞ்சித்து வைத்து கொண்டு இருக்கிறான். இல்லை, ஏசப்பா எனக்கு உதவி செய்யும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் மனமாற மன்னிக்கிறேன்பா. ஏன்? நான் அவருக்கு ஒரு சிறந்த உணவாய் மாற வேண்டும், என் ஆண்டவருக்கு சிறந்த ஒரு போஜனமாய் என் வாழ்க்கை இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதத்தில் வாசிக்கலாம். கடைசியாக ஒரு வசனம், எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. அன்பான தேவச்சனமே, முடிக்கும் தருவாயில் வந்திருக்கிறேன். நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தில் நல்ல வேட்டைக்காரர்களாக மாற வேண்டும்.
நல்ல வேட்டைக்காரர்கள் எப்படி இருப்பார்களானால் மேலே சொல்லப்பட்ட இந்த 6 விதமான குணாதிசயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பின்பற்றி கொண்டிருப்பார்கள். இவர்களே கர்த்தருக்கு நல்ல உணவாக மாற முடியும். இவர்களையே கர்த்தருடைய வேட்டைக்காரர்கள் என்று அழைக்க முடியும். எத்தனை பேர் நான் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் என்னை நோக்கி வருகிற பொல்லாத குணாதிசயங்களை எல்லாம் என்னுடைய நன்மையான குணாதிசயங்களால் வேட்டையாடுவேன்னு சொல்ல முடியும். எழுந்து நிற்கலாமா?